ப்ளம் கேக் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். அது ஓரளவு மெல்ட் ஆன உடனே ஒரு 1/2 கப் பாய்லிங் வாட்டர் அது உள்ளே விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிற டைமில் தேவையான நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மண்ட், டேட்ஸ், கிரான்பெரி, வால்நட், ரேசன்ஸ், கேஷ்யூ, டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் நான் பட்டர் போட்டிருக்கேன். அந்த பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் ப்ரௌன் சுகர், அதில் கொஞ்சம் சின்னமன் பவுடர், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இதெல்லாம் போட்டால் நல்லா கேக் வாசனையாக இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த பட்டரில் வந்து இதை நல்லா சலித்து உள்ளே போட்டுட்டு அதை நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணலாம். அது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 3 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எக்ஸை உள்ளே போட்டுட்டு அதையும் அப்படியே லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் சுகர் அண்ட் நட்ஸு அந்த மிக்சரை வந்து இது உள்ளார அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1 கப் மைதா அதை உள்ளே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் உள்ளே போட்டுட்டு அதையும் நம்ம வந்து சலிச்சுட்டு அந்த மிக்சரோடு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா சலிக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதை உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மேலே நட்ஸ் எல்லாம் தூவிட்டேன். இப்போ இதை வந்து அவனில் வச்சிடலாம். ஒரு 150 degrees சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து இது ஒரு 50 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டா சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.